ரவி, நீங்க முதல்ல சொன்னீங்க இதை உற்று நோக்கணும் அப்படின்னு. 103 தொகுதிகள் முன்னிலை நிலவரம் தான் வருது, மீதி உள்ள நிலவரம் நமக்கு தெரியல. அதிலே 44 அடுத்து அதிமுக இருக்கு, அதன் பிறகுதான் திமுக இருக்குன்றது. அதாவது அரசு ஊழியர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கிறது அப்படிங்கறதோட ஸ்லைட்டான ரிஃப்ளெக்ஷனா எடுத்துக்கலாம். அரசு ஊழியர்கள் ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தி ஏதோ ஒண்ணு இருக்கு அங்க ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம அதில் மனசுல எடுத்துக்கணும். இப்போ அரசியல் கட்சிகள் அது பாயிண்ட் எடுத்துக்கணும். என்னன்னா அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளை மறைமுகமாக தெரிவிக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் இந்த தபால் வாக்குகள். ஆனா வாக்குப்பதிவெல்லாம் முடிந்த பிறகு நம்ம செய்தித்தாள்கள்ல பார்த்தோம், தபால் வாக்குகள்ல தாவேகாவுக்கு பெரிய அட்வான்டேஜ் கிடைச்சதா செய்திகள் நிறைய பேச ஆரம்பிச்சாங்க. தபால் வாக்குகள் பெரும்பாலும் தாவேகாவுக்கு போயிருக்கு அப்படின்றதே கசிந்தது அந்த செய்தியே. உங்க காதுக்கும் வந்திருக்கு. அதுதான் சொல்றேன், அது அட்வான்ஸா நடக்கிற விஷயம் இல்லையா? அது உங்களுக்கு தபால் வாக்குகள் ஒரு அட்வான்ஸா நடக்கிற விஷயம். அதே மாதிரி கேன்வாஸ் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி பிரைட். ரொம்ப பக்காவா கேன்வாஸ் பண்ணி அது இவ்வளவு ஸ்கோர் வரும்னு கூட ஒரு முன்னாலே சொல்றது கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில தான் அந்த கசிவு நடந்ததா நீங்க சொல்றீங்க இல்லையா? முன்னாலே கசிவுன்னு சொல்றீங்க இல்லையா? அது அந்த அடிப்படையில தான் இது. ஏன்னா இன்னொன்னு புதிதாக வருகிறவர்கள் நமக்கு நிறைய சலுகைகளை கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு அரசு ஊழியர்களிடத்துல இருக்கும். அதாவது எந்த ஒரு அரசு ஊழியரும் யாரை சார்ந்து இருக்கிறார் என்று ஓப்பனா என்னைக்கு சொன்னதா சரித்திரமே இல்ல. காரணம், அவங்க அரசு ஊழியர்களா இருக்கும் பொழுது இந்த கட்சி வேறுபாடுகளை வெளிக்காட்டக்கூடாது என்பது ஒரு எழுதப்படாத சட்டம்.